வசனத்தை கொடுக்கிற உங்களுடைய மேய்ப்பரை நீங்கள் பார்க்க வேண்டும். மேய்ப்பன் ஆடுகளை பார்க்க வேண்டும். ஆடுகள் எந்த நிலைமையிலே எந்த சூழ்நிலை வருகிறது, போன மாதம் இருந்த ஆடு இந்த மாதம் எப்படி இருக்கிறது, இந்த மாதம் இந்த ஆடு எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது என்றுதான் ஊழியக்காரர் பிரசங்கிக்க முடியும். யோபின் புஸ்தகத்திலே 36வது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை வாசித்து நாம் முடிப்போம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி. கவனிப்போம், இது யோபை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. யோபு ஒரு தீராத வியாதிக்கு பிசாசு உத்தரவு கேட்டு கொண்டு வந்து அவரை நெருக்கிட்டார். என்ன பண்ணிட்டான்? நெருக்கி போட்டான், ஒடுக்கி போட்டான், தள்ளப்படுற சூழ்நிலை ஆயிட்டார். ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். இதுதான் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ முதலாவது சொல்ற வார்த்தை, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி. நெருக்கத்திலிருந்து விலக்கி என்று சொன்னால், நாங்கள் முதல் தேதியில் வந்திருக்கிறோம், நாங்க ஏன் நெருக்கத்துக்கு போக போறோம்? நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். இப்போ போனால் கூட சமயத்தை சாப்பிடுவோம், நல்ல படுக்கை இருக்கிறது படுப்போம், நல்ல உறக்கம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, நல்ல தேசம் இருக்கிறது, நல்ல சபை இருக்கிறது, நல்ல எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் சொல்ற வார்த்தையை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி. இந்த மாதத்திலே உனக்கு வருகிற நெருக்கம், உனக்கு வருகிற நெருக்கம் கொடுக்கிற மனிதர்கள், அது எந்த சூழ்நிலையிலும் எந்த ரூபத்திலையும் இல்லை, உன்னோடு கூட இருக்கிற நண்பனோ, உன்னோடு கூட இருக்கிற கணவனோ, உன்னோடு வாழ்கிற மனைவியோ, உன்னோடு இருக்கிற நீங்கள் 4 பேர் பிள்ளைகளோ, குடும்பமோ, யார் நிமித்தமாய் இந்த நெருக்கம் வருகிறது, இந்த நெருக்கம் இந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விலக்குவார்ன்றார. என்ன நெருக்கம் வரும்போது யோபுக்கு வருகிற நெருக்கமா வந்துடும். ஏப்ரல் மாதம் 1 தேதி எத்தனை பேர் பெயிண்ட் அடிக்கிற என்ன பண்ணுவாங்க? முட்டை அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, அப்புறம் ஏமாத்துவார்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஏமாற்றமெல்லாம் இல்லை, ஜெயமான ஒரு வாழ்க்கை தான், வெற்றியான ஒரு வாழ்க்கை தான், எல்லா நாளும் வெற்றி உள்ள வாழ்க்கை. புரிஞ்சுங்களா இல்லையா? அடுத்தது ஒடுக்கம். இந்த ஒடுக்கம் தான் ரொம்ப பயம். என்னங்க, நம்மளை ஒதுக்கிட்டாங்கோ, நம்ம ஒதுக்கிட்டோம், நிறைய பேர் அவங்கள ஒதுக்கிடுவாங்க, அவங்களே ஒடுக்கமாயிடும். அந்த ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் டிசிப்ளைனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அந்த டிசிப்ளைன்லேயே இருக்கணும், அந்த டிசிப்ளைன் வாழ்க்கையிலே இருக்கணும், அந்த ஒழுக்கத்திலே இருக்கணும். அந்த வாழ்வையே வாழ்ந்து இருக்கணும். ரசம் என்ன சொல்றதுன்னு சொன்னால், கர்த்தர் சொல்றோம், செகண்ட் சொல்றாரு அவரு, நான் வாசிக்கிறேன். ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார், விலக்குவார், வைப்பார். என்னங்க? விலக்குவார். நெருக்கத்திலிருந்து உன்னை விலக்குவார், அப்புறம் ஒடுக்கத்திலிருந்து என்ன பண்ணுவாரு? விசாலத்தில் வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ யோபுக்கு இருந்த நெருக்கம், யோனாவுக்கு இருந்த நெருக்கம் அவன் விசாலத்தில் வைத்தான். அப்புறம் போய் நினைவு பட்டணத்தில் போய் யோனா என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. யோபை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 42வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்றாரு? டபுள் ஆசீர்வாதத்தை வாங்குகிறார். எத்தனை ஆசீர்வாதம்? 2 ஆசீர்வாதத்தை பரிவாரத்தோடு கூட என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு? விசாலமா வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? விசாலமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்றாரு? யோபுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதன் பிற்பாடுதான் கப்பலில் போய் அவன் நெருக்கமா இருந்தாலும் அவனை விலக்கி அவனை கொண்டு வந்து அவன் என்ன பண்றாரு? ஒரு விசாலமான ஒரு காரியத்தை அவன் என்ன பண்றாரு? ஆண்டவரே அவனுக்கு காண்பிக்கிறார். சபையே, சபை விசுவாசியே, சபை மக்களே, சபை ஊழியர்களே, நீங்கள் உங்களுக்கும் நெருக்கம் இருக்கலாம். என்ன இருக்கலாம்?
என்ன இருக்கலாம்? ஒடுக்கம் இருக்கலாம். என்ன இருக்கலாம்? ஒடுக்கம் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புரியுதுங்களா இல்லையா? விசுவாசிகளுக்கு ஒடுக்கம் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஒடுக்கம் நிச்சயமாய் காணப்படும். அது நம்முடைய சரீரத்திலேயே இருக்கலாம், நம்முடைய பேச்சில் இருக்கலாம், நமக்கு ஒரு அச்சமா பயமா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார், ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே இருந்தும் ஆண்டவரே, ஒடுக்கத்தில் இருந்தும் ஆண்டவரே, கொடுமையான போஜன பதார்த்தங்கள் இருந்தும் ஆண்டவரே, கர்த்தர் நிறைவாய் வைப்பீரார். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. என்னுடைய கொடுக்கல், ஆண்டவர் வாங்கல், போக்குவரத்துகள், என்னுடைய ஆண்டவர் எதிர்காலம், பிசினஸ்கள், எல்லா தேவைகள், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரம் இருப்பதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே இவர்களை நான் உம்முடைய சிரசை தொட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதா. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பாடுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹalleluya.